வீட்டு நலனுக்கான வாஸ்து குறிப்புகள். உங்கள் வீட்டில் நேர்மறை ஆற்றலை மேம்படுத்தி நல்வாழ்வைப் பெருக்க சில எளிய வாஸ்து விதிகளை பின்பற்றலாம். இவை ஒரு அடிப்படை கட்டமைப்பை உருவாக்கி உங்கள் வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களிலும் சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தும். பொதுவான வாஸ்து விதிகள். இவை உங்கள் வீட்டில் நேர்மறை ஆற்றலை உருவாக்க உதவும். வீட்டின் முக்கிய நுழைவு வாயில் எப்போதும் சுத்தமாகவும் வெளிச்சமாகவும் எந்த அடைசலும் இல்லாமலும் இருக்க வேண்டும். இதுவே நேர்மறை ஆற்றலுக்கான பிரதான வழி. வீடு முழுவதையும், குறிப்பாக வடகிழக்கு மூலையை, சுத்தமாகவும் ஒழுங்காகவும் தேவையற்ற பொருட்கள் இல்லாமலும் பராமரிப்பது அவசியம். குப்பைகளைத் தவிர்ப்பது ஆற்றல் சுழற்சிக்கு வழிவகுக்கும். வீட்டின் அனைத்து அறைகளிலும் இயற்கை வெளிச்சமும் காற்றோட்டமும் தாராளமாக இருப்பதை உறுதி செய்யுங்கள். சுத்தமான காற்றும் சூரிய ஒளியும் வீட்டின் சூழலை சுத்திகரித்து மனநிலையை மேம்படுத்தும். பொதுவாக சுவர்களுக்கு மஞ்சள், கிரீம், வெள்ளை அல்லது இளம்பச்சை போன்ற வெளிர் மற்றும் இதமான வண்ணங்களை தேர்ந்தெடுங்கள். இவை அமைதியையும் இணக்கத்தையும் தரும். படிக்கும் மேசையோ படுக்கையோ வீட்டு உத்திரங்களுக்கு அல்லது மேல்நிலை அலமாரிகளுக்கு நேர்கீழே இருக்க வேண்டாம். இது ஒருவித அழுத்தத்தை தரும். நல்ல ஆதரவுக்காக அமரும் இடங்களுக்கு பின்னால் திடமான சுவர் இருப்பது நல்லது. நேர்மறை அதிர்வுகளுக்கு ஆரோக்கியமான பச்சை செடிகளையும் ஓம், ஸ்வஸ்திக் போன்ற மங்களகரமான சின்னங்களையும் சரியான திசைகளில் வைக்கலாம். குறிப்பிட்ட வாஸ்து குறிப்புகள். படிப்புக்கு படிக்கும் மேசையை கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி வைக்கவும். இது படிக்கும் கவனத்தையும் நினைவாற்றலையும் அதிகரிக்கும். வீட்டின் வடகிழக்கு மூலை படிப்பு அறைக்கு சிறந்தது. புத்தக அலமாரிகளை கிழக்கு அல்லது வடக்கு சுவரில் அமையுங்கள். பயன்படுத்தாத போது புத்தகங்களை மேசையில் வைக்க வேண்டாம். சதுர அல்லது செவ்வக வடிவ மேசையை தேர்வு செய்யுங்கள். கழிப்பறை கதவை நோக்கியோ அல்லது கைபேசி போன்ற சாதனங்களுக்கு அருகிலோ படிக்க வேண்டாம். செல்வச் செழிப்புக்கு பணப்பெட்டி அல்லது பாதுகாப்பை பெட்டகத்தை தென்மேற்கு திசையில் வைத்து அது வடக்கு அல்லது வடகிழக்கு நோக்கி திறக்குமாறு அமையுங்கள். வடகிழக்கு மூலையில் ஒரு சிறிய நீரூற்று அல்லது மீன் தொட்டி வைப்பது வருமானம் அதிகரிக்க உதவும். நீர் சுத்தமாகவும் ஓட்டத்துடன் இருக்க வேண்டும். நீர் கசிவுகளை உடனடியாக சரிசெய்யவும். இது பண இழப்பைக் குறிக்கும். வடக்கு திசையில் வைக்கப்படும் கண்ணாடி செல்வம் வரவை ஈர்க்க உதவும். ஆரோக்கியத்திற்கு தலைப்பகுதியை தெற்கு அல்லது கிழக்கு நோக்கி வைத்து உறங்குவது நல்லது. வடக்கு திசையை தவிர்க்கவும். குடிநீர் பாத்திரங்களை வடகிழக்கு திசையில் வைக்கவும். முதன்மை படுக்கையறை தென்மேற்கு திசையில் இருப்பது நிலைத்தன்மைக்கும் நல்ல ஆரோக்கியத்திற்கும் நல்லது. படுக்கையறையில் படுக்கைக்கு நேர் எதிரே கண்ணாடி இருப்பதை தவிர்க்கவும். குளியலறை கதவுகளை மூடி வைப்பதும் கழிப்பறை இருக்கை மூடிகளை கீழே வைப்பதும் அவசியம். சமையலறை தென்கிழக்கு திசையில் அமைப்பது நல்லது. சமைக்கும் போது கிழக்கு நோக்கி சமையுங்கள். இது ஆரோக்கியத்தையும் நேர்மறை ஆற்றலையும் அதிகரிக்கும். நல்ல குடும்ப வாழ்வுக்கு குடும்ப உறுப்பினர்களிடையே நல்லுறவை மேம்படுத்த வசிக்கும் அறையை வடக்கு அல்லது வடகிழக்கு திசையில் அமையுங்கள். உணவருந்தும் மேசையை கிழக்கு அல்லது மேற்கு திசையில் வைக்கவும். குடும்ப உறுப்பினர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்தவாறு அமர்வது உரையாடலை மேம்படுத்தும். மகிழ்ச்சியான குடும்ப புகைப்படங்களை வடக்கு அல்லது கிழக்கு திசையில் வசிக்கும் அறையில் மாட்டுங்கள். இது உறவை பலப்படுத்தும். முதன்மை படுக்கையறை தென்மேற்கு திசையில் அமைவது தம்பதியினரிடையே இணக்கமான உறவுகளைத் தரும்.